வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு ஆழமா சில விஷயங்களா அலச போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இன்னைக்கு. ஆமா, டான் மிக்வெல் ரூயிஸ் எழுதிய தி ஃபோர் அக்ரீமெண்ட்ஸ், அதாவது 4 உடன்படிக்கைகள் புத்தகம் தான் அது. இது மெக்சிகோவோட பழங்குடி மக்களான டோல்டெக் ஞானத்தை அடிப்படையா கொண்டது இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை நாம இப்ப பார்க்கலாம். ம் நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த சமூகம், நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாம் நம்மள எப்படி உருவாக்குது? எப்படி நாமளே நமக்கு ஒரு சிறைய கட்டிக்கிறோம்? அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? உண்மையான சுதந்திரம், மகிழ்ச்சி அடையறதுக்கு இந்த டோல்டெக் ஞானம் எப்படி உதவுதுன்னு பார்க்கிறது தான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த புகை மூட்டக் கண்ணாடி, ஸ்மோக்கி மிரர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கே, அது என்ன? ஓ, அது ரொம்ப அழகான ஒரு உருவகம். டோல்டெக் கதைப்படி நாம எல்லாருமே நட்சத்திரங்களால் ஆன ஒளி, தூய்மையான ஒளி, அன்பு. சரி. ஆனா ஒரு புகை மூட்டம் இருக்கு. இந்த புத்தகம் அத கனவு, த ட்ரீம்னு சொல்லுது. ஒரு மாய மாதிரி. அது நம்மளோட அந்த உண்மையான இயல்பை பார்க்க விடாம தடுக்குது. அப்போ இந்த புகை மூட்டம் தான் பிரச்சனையா? ஆமா, நாம பார்க்கிற இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி உண்மையா பிரதிபலிக்குது. ஆனா அந்த புகை மூட்டம் நடுவுல இருக்கிறதால நம்மளால உண்மையை சரியா பார்க்க முடியல. நாம யாருங்கிறதே மறக்கடிக்க வைக்குது. ஓஹோ! அப்போ நாம வாழ்ற இந்த யதார்த்தம் ஒரு கனவு மாதிரிங்கிறீங்க. இதுதான் உலகின் கனவு, ட்ரீம் ஆஃப் த பிளானட்டா? அதுக்கும் பழக்கப்படுத்தப்படுதல், டொமஸ்டிகேஷனுக்கும் என்ன தொடர்பு? கரெக்ட். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சமூகம் நிறைய விதிகள், நம்பிக்கைகள், எது சரி எது தப்புன்னு ஒரு பெரிய கனவை உருவாக்கி வச்சிருக்கு. அதுதான் உலகின் கனவு. இது எப்படி நமக்குள்ள வருது? பெற்றோர்கள், ஸ்கூல், மதம், சமூகம்னு எல்லா வழியிலயும் இது நமக்கு கத்துக் கொடுக்கப்படுது. நாம எதை கவனிக்கணும், எதை நம்பணும்னு பழக்கப்படுத்தப்படுறோம். இதுக்கு பேரு தான் பழக்கப்படுத்தப்படுதல். சரி. இந்த முறையில நாம ஏத்துக்கிற ஒவ்வொரு நம்பிக்கைக்கும், ஒவ்வொரு விதிக்கும் நாம ஒரு ஒப்பந்தம், எக்ரிமெண்ட் பண்றோம். மனசால ஒப்புதல் கொடுக்கறோம். அப்படியா? அப்போ இது வெளியிருந்து வரது மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே ஆழமா பதிஞ்சிடுது இல்ல? ஏதோ உள்மன அமைப்ப பத்தியும் புத்தகம் பேசுது. ஆமா ஆமா. இந்த பழக்கப்படுத்தப்படுதல் மூலமா நமக்குள்ளேயே ஒரு சிக்கலான அமைப்பு உருவாகுது. அதுல 3 முக்கிய பாகங்கள் இருக்கு. 3 பாகங்களா? என்னென்ன? 1 சட்ட புத்தகம், நாமளே நமக்கு போட்டுக்கிட்ட விதிகள். 2வது நீதிபதி. இந்த விதிகளை நம்ம மீறும்போது நம்மள பயங்கரமா விமர்சிக்கிற நம்ம மனசாட்சி மாதிரி ஒரு குரல். ஓ! 3வது 3வது தண்டனையை ஏத்துக்கிற பாதிக்கப்பட்டவர். விக்டிம். குற்ற உணர்ச்சியும் அவமானத்தையும் சுமக்கிற நம்மளோட ஒரு பகுதி. ஐயோ! ஆமா, கொடுமை என்னன்னா நாம ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட நம்ம உள்மன நீதிபதி நம்மள ஆயிரக்கணக்கான தடவை தண்டித்துது. நாம செஞ்ச தப்பை விட பல மடங்கு அதிகமா. ஆயிரக்கணக்கான தடவையா? நம்பவே முடியலையே! ஆனா அதுதான் நடக்குது. அந்த தண்டனை நமக்கு நியாயமாவும் படுது. ஏன்னா அந்த சட்ட புத்தகத்தை நாமளே அறியாம ஏத்துக்கிட்டோம். இதுதான் உண்மையான சுய அநீதி. கேட்கவே கஷ்டமா இருக்கு. இந்த மாரி மனசுக்குள்ள பல குரல்கள் ஒரே குழப்பமா இருக்குமே. இதத்தான் மித்தோட்டேன்னு சொல்றாங்களா? சரியா புடிச்சீங்க. மித்தோட்டேனா அதான். நம்ம மனசுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முரண்பாடான குரல்கள் ஒரே நேரத்துல கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சந்த மாதிரி இரைச்சல். அப்போ நம்ம உண்மையான குரல் எதுனே தெரியாதா? தெரியாது. இந்த இரைச்சல்ல எது நம்ம உண்மையான எண்ணம், எது மத்தவங்க நம்ம மேல திணிச்சதுன்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது. இது நம்மள தெளிவா யோசிக்க விடாது, நாம யாருனே உணர விடாது. இதுல இருந்து தான் அடுத்த பிரச்சனை வருதா? சுய நிராகரிப்பு, சுய துஷ்பிரயோகம். ஆமா, இந்த மித்தோட்ட குழப்பத்திலிருந்து தான் இது ஆரம்பிக்குது. சுய நிராகரிப்பா? அது எப்படி இதுல இருந்து வருது? நாம ஏன் நம்மளையே நிராகரிக்கணும்? நல்ல கேள்வி. பாருங்க, சமூகம் ஒரு பெர்ஃபெக்ஷன், அதாவது முழுமைன்னு ஒரு போலியான பிம்பத்தை நமக்கு காட்டுது. நாம இப்படி இருக்கணும், அப்படி பேசணும்னு சொல்லுது. ஆனா அந்த பிம்பம் உண்மையில அடையவே முடியாத ஒண்ணு. சரி. நம்ம உள்மன சட்ட புத்தகம் அந்த போலி முழுமையை நோக்கி நம்மள தள்ளுது. நாம் அதை அடைய முடியாம தடுமாறும்போது நம்ம உள்மன நீதிபதி நம்மள பயங்கரமா தாக்குது. நீ சரியில்லை, நீ பத்தாகு, உன்னால முடியாதுன்னு சொல்லுது. இதனால நாம நம்மளையே நம்பாம நம்மளையே நிராகரிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் சுய நிராகரிப்பு. இது சுய துஷ்பிரயோகத்துக்கு எப்படி கொண்டு போகுது? நாம நம்மளே மதிக்காம நம்மளே குறை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மள நாமே மோசமா நடந்துக்கிறோம். இது ஒரு பழக்கமாவே மாறிடுது. நாம நம்மள எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மத்தவங்கள நம்மள மோசமா நடத்தினா அதை ஏத்துக்கிறோம், சகிச்சுக்கிறோம். ஓஹோ! ஆமா, ஏன்னா நம்ம உள்மன நீதிபதி ஏற்கனவே நீ இதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிடுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி நாமளே அறியாம செஞ்சுகிட்ட ஒப்பந்தங்களால தான் இயங்கிட்டு இருக்கா?
இது நம்மளோட தனிப்பட்ட சக்திய, பர்சனல் பவரை எப்படி பாதிக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, நம்ம வாழ்க்கை ஆயிரக்கணக்கான ஒப்பந்தங்களோட கூட்டுத்தொகை தான். அதுலயும் நமக்கு நாமே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இதுல நிறைய பயத்தை அடிப்படையா கொண்டதுன்னு சொன்னீங்க. ஆமா, பெரும்பாலும் பயம்தான். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் தோத்துட்டா, என்னை ஏத்துக்கலன்னா, இந்த மாதிரி பயங்கள். இந்த பயம் சார்ந்த ஒவ்வொரு ஒப்பந்தமும் நம்மளோட தனிப்பட்ட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சுக்கிட்டே இருக்கு. சக்தியை இழக்கிறோமா? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற மொத்த சக்தியில பெரும் பகுதி இந்த ஒப்பந்தங்களை காப்பாத்துறதுக்கே செலவாகிடுது. கடைசியில அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சக்தி மிச்சம் இருக்கும். ஆனா புதுசா ஏதாவது செய்ய, கனவுகளை நோக்கி போக சக்தி இல்லாம போயிடுது. அப்படியே தேங்கிடுறோம். இதிலிருந்து மீள வழியே இல்லையா? இதுக்கு தான் இந்த 4 உடன்படிக்கைகள் உதவுமா? கண்டிப்பா. அதுதான் இதுல இருக்கிற நல்ல விஷயம். எப்படி நம்ம சக்திய வச்சு இந்த பயம் சார்ந்த ஒப்பந்தங்களை நாமளே உருவாக்கணுமோ, ஆ, அதே சக்திய வச்சு அதை உடைக்கவும் முடியும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த புத்தகம் அதான் சொல்லுது. அந்த பழைய சக்திய உறிஞ்சுற ஒப்பந்தங்கள் அடையாளம் கண்டு அதை உடைக்க முடியும். அதுக்கு பதிலா 4 புதிய சக்தி வாய்ந்த உடன்படிக்கைகளை உருவாக்கிக்க முடியும். அதுதான் அந்த 4 உடன்படிக்கைகள். ஆமா. இந்த 4 புதிய உடன்படிக்கைகளும் அணுவ அடிப்படையா கொண்டவ. பயத்தல்ல. இத பயிற்சி செய்ய செய்ய நம்ம தனிப்பட்ட சக்தி நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ அந்த உள்மன நரகத்துல இருந்து வெளியே வர முடியுமா? நிச்சயமா. பயம் நிறைஞ்ச அந்த உள்மன நரகத்திலிருந்து விடுபட்டு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிறைஞ்ச ஒரு புதிய கனவை, ஒரு சொர்க்கத்தை நமக்காக நமக்குள்ளேயே உருவாக்க முடியும்னு இந்த புத்தகம் வழிகாட்டுது. ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ சுருக்கமா சொன்னா, நாம சமுதாயத்தால பழக்கப்படுத்தப்பட்டு நிறைய தப்பான பயம் சார்ந்த நம்பிக்கைகளால, அதாவது உடன்படிக்கைகளால கட்டுப்பட்டு கிடைக்கிறோம். ஆமா. இது நமக்குள்ளே ஒரு நீதிபதி, பாதிக்கப்பட்டவர் அமைப்பை உருவாக்கி நம்மள நாமளே தொடர்ந்து தண்டிச்சுக்க வைக்குது. ஆனா இதுல இருந்து மாற முடியும். கண்டிப்பா மாற முடியும். அதுதான் முக்கியமான செய்தி. அந்த பழைய சக்தியை இழக்க வைக்கிற ஒப்பந்தங்கள் அடையாளம் கண்டு அதை உடைச்சிட்டு இந்த 4 உடன்படிக்கைகள் மாதிரி புதிய அன்பான சக்தி கொடுக்கிற உடன்படிக்கைகளை நாமளே உருவாக்கிக்கிட்டா நம்ம தனிப்பட்ட சக்தியை மீட்டெடுத்து சுதந்திரமா, சந்தோஷமா வாழ முடியும். சரியா சொன்னீங்க. ஆனா இது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்கணும். புரியுது. சரி, இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்க சந்தோஷத்தையோ சக்தியையோ குறைக்கிற பயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உடன்படிக்கைய உங்களால இப்போ யோசிச்சு பார்க்க முடியுதா? அது எதுவா வேணா இருக்கலாம், சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆமா. அப்படி ஒண்ணு இருந்தா அத மாற்றறதுக்கான முதல் சின்ன அடிய எப்படி எடுத்து வைக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்.